இணைந்துள்ள மீடியா நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். அரசியலமைப்பை அறிவோம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களோடு மீண்டும் நான் இதயத்தை கூறு போடுகின்ற காரணிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இவை நம்முடைய இதயங்களில் இருந்து அகற்றப்பட முடியும் என்றால் இந்தியா தலைநகரம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதற்கு எல்லா இந்தியர்களுடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. எனவேதான் இந்தியராகிய நாம் என்பதை எப்போதும் இதயத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சாதி, மதம் இவை எப்படி சமூகத்தை கூறுபடுகின்றன, மானுடத்தை சிதைக்கின்றன, மனித உரிமைகளை பறிக்கின்றன என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்தபடியாக நாம் பார்ப்பது இனம். இந்தியா பல்வேறு இனங்களை கொண்ட ஒரு நாடு. இதை நாம் மறப்பதற்கில்லை. நாமே பார்த்திருக்கிறோம். நம்முடைய உடலமைப்புகளிலிருந்து அந்த வித்தியாசங்களை நாம் பல இனங்களில் கண்டுகொள்ள முடியும். ஆனாலும் பல இனங்களை கொண்ட ஒரு நாடு இது. அதை அறிவியலும் நிரூபித்திருக்கிறது. நாம் ஒரு குறிப்பிட்ட இனத்தில் பிறந்தது நம்முடைய தவறும் அல்ல. நாம் அதற்காக எதிர்பார்த்தும் இதில் பிறக்கவில்லை, இல்லையா? இந்த இனத்தில் தான் நான் பிறக்க வேண்டும் என்று யாரும் முன் தேதியிட்ட பிரமாணம் எழுதி கொடுத்தது இங்கு பிறப்பதில்லை. மாறாக இயற்கையோ இறைவனோ நம்மை இந்த இடத்தில் இந்த இனத்தில் நீ பிறக்க வேண்டும் என்று விரும்பியதன் வாயிலாக நாம் இங்கே உருவாக்கி இருக்கிறோம். அவ்வளவுதான். நம்முடைய பெற்றோர் காரணிகளாக இருந்திருக்கிறார்கள். எனவே இனங்கள் பல்வேறு வேறுபாடுகளை தமக்குள்ளே கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு இனமும் மற்ற இனத்தை விட வேறுபாடு கொண்டது தான். ஏனென்றால் அது உருவான இடம், அது உருவான வரலாற்று சூழல், அது உருவான பூகோள அமைப்பு, இவை அனைத்தும் வேறுபாடு இருக்கிறது. எனவே தான் ஒவ்வொரு இனங்களுக்குள்ளும் வேறுபாடு இருக்கிறது. அவர்களுடைய சிந்தனையில், செயல்பாடுகளில், உணவு பழக்க வழக்கங்களில், கலாச்சார தளத்தில், சிந்தனை போக்கில் என்று உடல் அமைப்பில் பல்வேறு விதமான வேறுபாடுகளை ஒவ்வொரு இனமும் கொண்டிருக்கிறது. ஆனால் அது நான் குறிப்பிட்டது போல அது படைப்பில் நிகழ்ந்த அதிசயம். ஒவ்வொரு இனத்திற்கும் இப்படிப்பட்ட வித்தியாசங்களை உருவாக்கியது படைப்பு நிகழ்த்திய அதிசயம். அது வெறுக்கப்படுவதற்காக அல்ல, மாறாக அவர்களுடைய தனித்துவத்தை காட்டுவதற்காக இயற்கை அந்த இடத்தில் அவர்களை அப்படி உருவாக்கி இருக்கிறது. எனவே இனத்தினுடைய பெயரால் ஒருவரை வெறுக்க சொல்லுவதும், ஒருவரை தரக்குறைவாக மரியாதையின்றி நடத்துவதும் அரசியலமைப்பு சட்டத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையான மனிதத்தோடு வாழ்வதற்கு இவை ஒருபொழுதும் உதவி செய்வதில்லை. எந்த இனமாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணிற்குள், இந்திய எல்லைக்குள் வாழுகிற பொழுது நாம் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்பதை அரசியலமைப்பு சட்டம் உறுதிபட தெரிவிக்கிறது. அதில் நான் இன்னும் ஒருபடி மேலே சென்றேன் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற மாந்தர்கள் எல்லோருமே நம்முடைய நேசத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே ஒரு தனிப்பட்ட அரசாங்கங்களை தாண்டி ஒரு உலக அரசாங்கம் உருவாக வேண்டும். உலக மக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக மாற வேண்டும். இந்த உலகத்தில் போர்களுக்கு இடமே இருக்கக்கூடாது. ஆயுதங்களை உருவாக்குவதை விட அறிவை பயன்படுத்தி உறவை செதுக்குவதற்கு மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாடுகளின் எல்லைகள் அழிக்கப்பட்டு உண்மையாகவே மானுடம் கரை புரண்டு ஓடுவதற்கு எல்லா மனிதர்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதெல்லாம் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அதுவரைக்கும் நாம் உழைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. குறைந்தபட்சம் இந்த நாட்டில், நாம் வாழுகிற நமது சொந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சுட்டி காட்டுகிறபடி வேறுபாடுகளை நாம் குறைத்து கொள்வதற்கு இன வேறுபாடுகளை நாம் கண்டிப்பாக கருத்தில் கொண்டு இருக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வேலை தேடி வட இந்தியாவிலிருந்து வருகின்ற பெரும்பாலான இளையோர், பெரும்பாலான குடும்பங்கள் பல நேரங்களில் அவர்கள் வேறு இனம் என்பதற்காகவே வெறுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இத்தகையவர்களில் தங்களுடைய வாழ்வை தேடி தங்களுடைய இருப்பிடங்களை, வேர்களை விட்டுவிட்டு நம்முடைய மண்ணிற்கு வருகிற பொழுது, இடம் பெயர்கிற பொழுதெல்லாம் அவர்களை நாம் ஏதோ அந்நியர்கள் என்று பார்க்கிற ஒரு பார்வை கூட நம்மிடத்தில் இருக்கிறது. இந்திய குடிமக்கள் தான் அவர்களும். இவர்களில் ஒரு சிலர் ஒருவேளை தவறு இழைக்கலாம், குற்றங்களில் ஈடுபடலாம், திருட்டு செயல்களில் ஈடுபடலாம், அல்லது பல்வேறு விதமான சமூக இணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கிற செயல்பாடுகளில் கூட ஈடுபடலாம். ஆனால் அது 1% குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள்.
ஆனால் நம்முடைய தீர்ப்பு எப்படி இருக்கிறது? அவங்களே அப்படித்தான், அவர்களே அப்படித்தான் என்று தான் நாம் தீர்ப்பிட ஆரம்பிக்கிறோம். அப்படி பார்த்தால் நம்முடைய சமூகத்தில், நம்முடைய இனத்தில், நம்முடைய ஒரே இனத்தில் அதை விட அதிகமான பேர் குற்றம் செய்கிறார்கள். அதுதான் உண்மை. நீங்கள் காவல் நிலையங்களில் போய் வழக்குகளை தூசி தட்டிப்பார்கள், அப்பொழுது தெரியும். அதிகமான தவறுகள் நாம் செய்கிறோம் நம்முடைய சமூகத்தில். நம்மோடு உடல் பிறந்தவர்கள், உடன் இருப்பவர்களிடத்தில் நாம் அதை பண்ணுகிறோம். ஆனால் 1% அவர்கள் இழைக்கிற தவறு பெரிதாக்கப்பட்டு அந்த இனமே கேலிக்கும் கிண்டலுக்கும் குற்றத்திற்கும் உள்ளாகிறது. அந்த 1% தவறு செய்பவர்கள் கண்டிப்பாக தவறுடைய தவறுகளுக்கு தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டியவர்கள், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதற்காக ஒரு இனத்தையே குறை சொல்வதும், பழித்து பேசுவதும், அவர்களை அந்நியர்களாக எதிரிகளாக பாவிப்பதும், அவர்கள் இந்த மண்ணிலிருந்து துரத்தப்பட வேண்டும் என்று கூக்குரலிடுவதும் தவறானது. நாம் எல்லோரும் எல்லைகளை கடந்து வந்தவர்கள் தான். எனவேதான் சொல்லுகிறேன், இனத்தின் பெயரால் வேறுபாடுகளை விதைப்பது. நான் ஒரு இனம், நம்முடைய இனத்தில் நாம் பெருமை கொள்ளலாம். அது ஒரு பொழுதும் பிற இனங்களை சிறுமைப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக நான் பெருமை மிக்கவன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக மட்டுமே. அதில் நாம் பெருமை கொள்ளலாம். ஆனால் அந்த பெருமை ஒரு பொழுதும் ஒரு இன வெறியாக மாறிவிடக்கூடாது. இங்கே எல்லாம் பெருமைகள் படுவதில்லை, இங்கே எல்லாம் வெறியாக மாற்றப்படுகிறது. வெறி என்பது ஒரு அடர்ந்த காட்டுக்குள் ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போடுவதை போன்றது. இங்கே அறிவு ரீதியாக சிந்திப்பதற்கிடம் இருக்காது. உணர்ச்சி ரீதியாக, உணர்வு ரீதியாகவே அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அங்கேதான் மீண்டும் ஒரு சமூகம் பாலடிக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது. எனவே கண்டிப்பாக பல்வேறு இனங்கள் இணைந்து வாழ்வதற்காகத்தான் இந்த நாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுடைய இணைதலில் தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி அடங்கி இருக்கிறது, ஒற்றுமை அடங்கி இருக்கிறது, அமைதி அடங்கி இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக. எனவே அவர்களை இனங்களை தாண்டி சகோதர சகோதரிகளாக நேசிப்பதில் தான் அரசியலமைப்பு சட்டம் முழுமை பெறுகிறது, வெற்றி அடைகிறது. அதற்கான செயல்பாடுகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். முன்னெடுக்கிற பொழுதுதான் நாம் உண்மையாகவே சமத்துவமிக்க ஒரு சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும். அவர்கள் ஏழைகளால் என்பதால், அல்லது அவர்களுடைய உடல் அமைப்புகள் வித்தியாசமாக இருக்கிறது என்பதால் அவர்களை நாம் இழிவானவர்களாக கருத ஆரம்பிக்கிற பொழுது நாமே சமத்துவத்திற்கு வேட்டு வைப்பவர்களாக மாறிவிடுகிறோம். எனவேதான் வெகு எளிதாக அரசியல் அதிகாரத்தையோ அல்லது சமூக அங்கீகாரத்தையோ பெற விரும்புகிறவர்கள் இத்தகைய வேறுபாடுகளையே முன்னிலைப்படுத்தி அவர்கள் மேல்தளத்திற்கு ஓடி வந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு பின்னர் ஆட்டு மந்தைகளை போல ஆயிரக்கணக்கானவர் அணிவகுக்க தொடங்கி விடுகிறார்கள். இவர்கள் அணிவகுக்க தொடங்குகிற பொழுது அவர்கள் தவறான தலைவர்களாக உருவாகி இந்த நாட்டினுடைய அழிவிற்கு காரணமாகி விடுகிறார்கள். இதை இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட, நல்லபடியாக இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும், இந்த நாடு உண்மையாகவே ஒரு மதிப்பீடுகள் நிறைந்த ஒரு நாடாக மாற வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் இதற்கு எதிராக குரல் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். நாம் ஒதுங்கி போய்கொண்டே இருக்கிறோம். நாம் ஒதுங்கி போவதில் தான், நம்முடைய அமைதியில் தான் தீமை ஆட்டம் போடுகிறது என்பதை மறந்து போனவர்களாக நாம் செயல்படுகிறோம். எனவே இனங்கள் பல வகை, அவை பல்வேறு பெருமைகளை உள்ளடக்கி இருக்கின்றன. ஒவ்வொரு இனத்திற்கும் அதற்கான பெருமை இருக்கிறது. அந்த பெருமைகளை வளர்த்தெடுப்பதன் மூலம் நாம் இந்த தேசத்தை ஒருங்கிணைந்த வலிமை மிக்க ஒரு நாடாக உருவாக்குவதற்கு முன்வர வேண்டும். அதற்கு இன வேறுபாடுகளை நம்முடைய இதயத்திலிருந்து கழற்றி தூக்கி வீசிவிட நாம் தயாராக இருக்க வேண்டும். நாம் தமிழர் என்பதில் பெருமை கொள்வோம். ஆனால் அதற்காக மற்ற இனங்கள் எதுவும் சிறுமையானதல்ல, அவையும் சமமாக நேசிக்கப்பட தகுந்தவை என்பதை நாம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒற்றுமை நம்மில் உருவாகிற பொழுது கண்டிப்பாக திசைகளை கடந்து எல்லைகளை தாண்டி நம்முடைய இதயங்கள் ஒன்றுபடுகிற பொழுது இந்த நாடு இன்னும் அதிகமாக அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கிறவையை நிறைவேற்றுகிற ஒரு நாடாக, மனித உரிமைகளை மதிக்கிற ஒரு நாடாக, எல்லாவற்றுக்கும் மேலாக சமத்துவம் பூத்து குலுங்குகிற, சகோதரத்துவம் நிரம்பி வழிகிற ஒரு நாடாக இது மாற்ற முடியும். அதற்காக நாம் இணைந்து உழைக்க வேண்டும், இணைந்து வர வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.